அண்மை செய்தி கடலூரில் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் புயல் பாதிப்பின் காரணமாக என்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம். புயல் கரையை கடக்கும் போது புதுவை, விழுப்புரம், கடலூர் வரை அதன் தாக்கம் இருக்கும். அதிக கனமழை பெய்யும் என்று ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இந்நிலையில் கடலூரை பொறுத்த வரைக்கும் அங்கு பரவலாக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மழையின் தீவிரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கிவிட்டதாகவே நாம் பார்க்கலாம். கடலும் சீற்றத்தோடு காணப்படுகிறதாக நமது செய்திகள் தெரிவிக்கின்றன. நமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார் கடலூரிலிருந்து. அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், மதியம் பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க புயல் சற்று வலது பக்கமாக விலகி சென்றிருக்கிறது, அதனால கடலூர் மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ள இப்போ கடலூர்லயும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வருகிறது. அதன் தாக்கத்தை நீங்களே இப்போ உணர்ந்திருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க மழை அதிகமாக பெய்து வருகிறது. காற்றினுடைய அளவு எந்த வேகத்துல இருக்கு? இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை மாவட்ட நிர்வாகம் எவ்வாறு உறுதி செஞ்சிருக்கிறாங்க? புதிய தலைமுறை ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து இதை பதிவு செய்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்தம் மெல்ல மெல்ல நகர்ந்து புயலாக மாறும். இந்த புயல் சமயத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். காரணம், அந்த சமயத்தில் அஜாக்கிரதையாக இருந்தால் பிரச்சனை ஏற்படும் என்று புதிய தலைமுறை தொடர்ந்து அதிகாரிகளின் தகவலுடன் தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது கூட அப்படித்தான் இந்த புயலின் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கரையை நோக்கி வரும். அந்த சமயத்தில் கனமழை தரும் என்று நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அதுபோல் தான் தற்போது கடலூர் மாவட்டத்திற்கு மழை என்பது கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக பெய்து வருகிறது. இந்த மழையின் தாக்கம் இருக்க அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இது இன்னும் கூடுதல் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அந்த புயல் கரையை நெருங்கும் போது கனமழை கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மாநிலங்களில் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் பொது போக்குவரத்தும் சரி, தனியார் போக்குவரத்தும் சரி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து வருகிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம். தேவையான அத்தியாவசிய பொருள் வேண்டுமென்றால் வெளியே வரலாம், மற்ற சமயத்தில் வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்து வருகிறது. மழையின் தாக்கம் தற்போது அதிகரிக்க தொடங்கிவிட்டது. கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகளில் காற்று வேகமும் அதிகரித்து விட்டது. இப்போ நம் உள்பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் நீங்கள் பார்க்கலாம் நேரடியாக மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. இது மாலையை காட்டிலும் தற்போது அதிகமாக பெய்ய தொடங்கிவிட்டது. இப்படி அனைத்து பகுதிகளிலும் மழை அதிகமாக பெய்யும் காரணத்தினால் போக்குவரத்து என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது. தற்போது பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்துக்கு சென்றவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் இவர்கள் தான் வீடு திரும்புகிறார்கள். தேவையற்ற பயணம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. காவல்துறையும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம். அதுவும் குறிப்பாக மழை அதிகமான பிறகு காற்றோட வேகமும் அதிகமாகும். அது அடுத்த 2-3 மணி நேரத்தில் அதிக காற்று வீசக்கூடும். அந்த சமயத்தில் எக்காரணம் கொண்டும் தேவையற்று வெளியே வர வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களும் தற்போது இந்த புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று புரிந்து கொண்டதாக நம்மளால் உணர முடிகிறது. காரணம், காலையிலிருந்து மட்டுமல்லாமல் நேற்றும் சரி, நேற்று முன்தினம் சரி புயல் எந்த அளவுக்கு கரையை நெருங்கும், அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படும் என்று புதிய தலைமுறை தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வாக பதிவு செய்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் கடற்கரை ஒட்டியுள்ள அனைத்து பகுதியில் நம்ம செய்தியாளர்கள் இதை வலியுறுத்தி வருகிறார்கள். அதை பொதுமக்கள் தற்போது புரிந்து கொண்டுதான் இருப்பதாக நம்மளால் உணர முடிகிறது. ஆனால் ஒரு சிலர் இதையெல்லாம் கேட்காமல் இதுபோல் சமயத்தில் கடற்கரை பகுதிக்கு வருவதால் அவர்களை காவல்துறை விரட்டி அடிக்கிறார்கள். எத்தனை முறை சொன்னாலும் ஏன் இங்கு வருகிறீர்கள் என்று அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்கள் மூலமாக பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகிறது, தகவல் மூலமாக அனுப்பப்படுகிறது. எந்த தகவல் தெரிவித்தாலும் ஒரு சிலர் அலட்சியத்தின் காரணமாக வெளியே வரும் காரணத்தால் தற்போது மாநகராட்சியும் ஒலிபெருக்கி மூலமாக வெளியே வர வேண்டாம் என்ற அறிவிப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு ஊடகமாக நாமும் நமது கடமையாக தொடர்ந்து இருக்கக்கூடிய கள நிலவரத்தையும் புயல் தொடர்பான எச்சரிக்கைகளையும் தொடர்ந்து விடுத்து வந்தோம். ஆனாலும் கடலூரை பொறுத்த வரைக்கும் நீங்க அதனை தாண்டி மக்கள் கடற்பகுதிகளுக்கு செல்கிறார்கள், அனாவசியமாக வெளியே வருகிறார்கள் போன்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்போ அதனை தாண்டி தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புயல் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்லுங்கள் அப்படின்னு இப்போ கடலூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்துறாங்க. இப்போ முன்பே அவர்கள் அப்புறப்படுத்தவில்லையா? இப்போ மழையின் தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறது. இதற்கு மேல் எப்படி தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம்களுக்கு செல்ல முடியும்? இப்போ பாதுகாப்பான பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அது சரி. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன? குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கரை ஒட்டியுள்ள மாவட்டம். இது மட்டும் இல்லாமல் ஆறுகள் அதிகம் உள்ள மாவட்டம், ஏரிகள் அதிகம் உள்ள மாவட்டம். ஒவ்வொரு பருவகால சமயத்திலும் இதுபோல் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் 161 இடங்கள் இந்த தாழ்வான பகுதியில் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக அருகில் பள்ளிக்கூடங்கள், புயல் பாதுகாப்பு மையம், பல்நோக்கு மையம்,
இப்படி பல்வேறு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தானாகவே வெளியே வர வேண்டும். அவர்களை கட்டாயப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் அழைக்கவில்லை. அவர்கள் தானாகவே உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்துக்கு வாருங்கள் என்று ஏற்கனவே பல்வேறு முறை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருந்து பொருட்கள் எல்லாமே தயாராக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஜேசிபி இயந்திரம், கிரெயின், பொக்லைன், மோட்டார்கள், பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு, தீயணைப்புத்துறை, இப்படி பல்வேறு வீரர்கள் தற்போது தயாராக இருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான தகவலை தெரிவித்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் சொல்லும் தகவலை பொதுமக்களுக்கும், பொதுமக்கள் தேவையை மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக மீட்க முடியும் என்பது தமிழக அரசின் நம்பிக்கையாக இருக்கிறது. பேஞ்சல் புயலின் தாக்கம் கடலோர மாவட்டங்களில் எவ்வாறு இருக்கிறது, பொதுமக்களின் பாதுகாப்பை மாவட்ட நிர்வாகம் எவ்வாறு உறுதி செய்திருக்கிறது போன்ற பல்வேறு கள தகவல்களை நமது செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் விவரங்களை வழங்கியிருக்கிறார். உங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.